ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த நேம்லேயே உங்களுக்கு வந்து தெரியுது. இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இதில் உள்ள வேல்யூஸ் அப்படின்னு. இதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் வந்து நம்ம பை அப்படின்னு ஒரு வேல்யூ யூஸ் பண்ணுவோம்ல, 3.141 தான் கான்ஸ்டன்ட். அது எப்போயுமே வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்லுவாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் வேரியபிள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம போன ப்ரோக்ராம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலில் நான் என்ன பண்ணுறேன்னா யூசர்லேருந்து ஒரு வேல்யூ வந்து வாங்கி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா மார்க்ஸ் 1 அப்படிங்கிறதுல போடுறேன், மார்க்ஸ் 2ல் போடுறேன், மார்க்ஸ் 3ல் போடுறேன். ஸோ இந்த டோட்டலில் என்ன பண்ணுறேன்னா இதை மூணையுமே ஆட் பண்ணி டோட்டல்னு ஒரு வேரியபிளை போட்டிருக்கேன். இது எல்லாமே வேரியபிள்ஸ் தான். ஸோ வேரியபிள்ஸ் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காண்டி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏன் வந்து அதை வந்து வேரியபிள்ஸ்ன்னு சொல்லி நேமிங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதோட வேல்யூஸ் நமக்கு எப்போ வேணால் மாறிட்டே இருக்கும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறேன், யூசர்லேருந்து இப்போ நான் ரன் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே எனக்கு என்ன கேட்குதுன்னா 43, அப்புறம் 67, 90 அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணுறேன். ஸோ அதோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறத நமக்கு காமிக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது இப்போ நான் என்ன இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, வேர் இஸ் த ஷெல் இதில் வந்து பாருங்கள். அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு நம்பர் என்ன என்ட்ரு பண்ணியிருக்கேன்னா 43ன்னு என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்ஸ் 1 அப்படிங்கிற வேரியபிளில் எனக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 67 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் 2 அப்படிங்கிறதுல வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு. அதே மாதிரி 90 அப்படிங்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் 3 அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு. இதை மூணையுமே ஆட் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட் இருக்குது இல்லையா, அதுதான் 200. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் அப்படிங்கிற வேல்யூவில் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 43, 67, 90 அப்படிங்கிறது தான் இதில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஆனால் இதே வேல்யூஸ் தான் எனக்கு எப்போவுமே பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இதை நான் மறுபடியும் ரீரன் பண்ணுறேன். ரீரன் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி கேட்குது. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா 56, 89, 76 அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணுறேன். ஸோ அதோட வேல்யூ எனக்கு இந்த மாதிரி வருது 221 அப்படின்னு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் மார்க்ஸ் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 56 இருக்குது. அதே மாதிரி மார்க்ஸ் 2ல் 89 இருக்குது, மார்க்ஸ் 3ல் 76 இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன இருக்குது, முன்னாடி இருந்த வேல்யூ 43, இப்போ 56 மாறிடுச்சு மார்க்ஸ் 1ல். அதே மாதிரி மார்க்ஸ் 2 அப்படிங்கிற வேரியபிளில் முன்னாடி 67 இருந்துச்சு, இப்போ 89 மாறிடுச்சு. அதே மாதிரி மார்க்ஸ் 3ல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 90 அப்படின்னு இருக்கிறது இப்போ 76ன்னு மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரி முன்னாடி டோட்டல் எனக்கு ஆட் பண்ணி வந்த வேல்யூ 200 இருந்துச்சு, இப்போ எனக்கு என்ன மாறிடுச்சு, டோட்டல் 221 மாறிடுச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ். அதோட வேல்யூஸ் வந்து எனக்கு எப்போவுமே ஃபிக்ஸடாக இதுதான் அப்படின்னு இருக்க போகிறது கிடையாது. எப்போ வேணால் அதோட வேல்யூஸ் வந்து மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறனால தான் இதுக்கு வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுருக்காங்க. ஒரே வேல்யூஸ் இல்லையா, அப்பப்போ மாறிட்டே இருக்குது, அதனால தான் இதுக்கு வேரியபிள்னு பேர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த வேரியபிளுக்குன்னு ஒரு ஸ்கோப் இருக்கும். அந்த ஸ்கோப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த மார்க்ஸ் 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த வேரியபிளை வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபைலில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதை கொண்டு போய் நான் வேறு ஏதோ ஒரு ஃபைலில் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் மார்க்ஸ் 1 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். மார்க்ஸ் 1 ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஃபைலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மார்க்ஸ் 1ஓட வேல்யூ வந்து இருக்குது. ஓகே, வேணாம், நம்ம வந்து டோட்டலை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக அதில் வந்து டோட்டல் வரும் இல்லையா, டோட்டல் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சும்மா செக் பண்ணுறதுனால செக்கிங் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ரன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதோட வேல்யூ நான் இங்கே வந்து ரன் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ரன் மாடியூல் கொடுத்தனா எனக்கு என்ன வருதுன்னா எரர் வந்து வருது, டோட்டல் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இங்கே டிஃபைன் பண்ணுற வேரியபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைலுக்குள்ளே மட்டும் தான் அதோட ஸ்கோப் வந்து இருக்குது. ஸ்கோப் அப்படின்னா எந்த இடத்துல அதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறது. இப்போ இந்த டோட்டல் அப்படிங்கிற வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் டிஃபைன் பண்ணல. அது மட்டும் இல்லாமல்
இந்த இதுக்குள்ளே மட்டும் இருந்தால் மட்டும்தான் அது வந்து இங்கே பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. அதே மாதிரி இப்போ இந்த டோட்டல் டாட் பை அப்படிங்கிற ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மார்க்ஸ் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 டோட்டல்னு இத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது. நான் அத்தனை வேரியபிள்ஸையும் இங்கே நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த வேரியபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னொரு ஃபைலில் என்னால் பிரிண்ட் பண்ண முடியாது. இதே வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே டோட்டல் ஈக்குவல் டு சும்மா 400 நான் அசைன் பண்ணிவிட்டு பிரிண்ட் டோட்டல்னு கொடுத்துருக்கேன். இதை நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 400 எனக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதான் வந்து ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்கே டோட்டலுங்கிறது என்னென்னா அது ஒரு வேரியபிள் 400 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து வச்சுருக்கு. இதோட ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைலில் நான் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3ங்கிறது இந்த ஃபைலில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண முடியும், டோட்டல் அப்படிங்கிற வேரியபிளையும் கூட. அதை கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபைலை என்னால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறது தான் இந்த வேரியபிள்ஸ் ஸ்கோப் அப்படிங்கிறதோட கான்செப்டே. அவ்வளோதாங்க வேரியபிள்ஸ் பற்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் டு EduTut சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.